ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இந்த தீபாவளிக்கு சத்தான ராகி மாவில் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ஒரே மாவில் முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, தட்டை, ஸ்டார் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராகியில் அதிகமாக அயன் சத்து இருக்குது. வளரும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. கூழ், தோசை, ரொட்டியாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி 4 வெரைட்டி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. பெரியவங்களிருந்து குழந்தைங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஃப்ரை பண்ண எல்லாம் காலியாயிரும். ஃபஸ்ட்டு பவுலில் 1.5 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. ஒன்றரை கப் ராகி மாவுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பொட்டுக்கடலை பவுடர் பண்ணது 1/2 கப். அரிசி மாவு 1/2 கப். உப்பு தேவையான அளவு. ரெட் சில்லி 1/2 டீஸ்பூன். காயப்பொடி 1/4 டீஸ்பூன். வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன். ஓமம் 1/4 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பட்டர் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க, நிறைய ஊத்திராதீங்க. இதே மாதிரி சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு பாத்திரலாம். முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு அச்சுல ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பிசைஞ்ச மாவை முறுக்கு அச்சுல போட்டுடலாம். இதே மாதிரி பிளேட்ல போட்டு வச்சுக்கோங்க. லைட்டா மேல கொஞ்சம் பிரஸ் பண்ணிருங்க. ஃப்ரை பண்றதுக்கு இதே மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. முறுக்கெல்லாம் போட்டுடலாம். முறுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. பட்டர் போட்டதுனால சாஃப்டா இருக்கும். பார்த்து திருப்புங்க. அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணியே பொரிங்க. லைட்டா ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துடலாம்.
முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரிப்பன் பக்கோடா. இதே மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரிப்பன் பக்கோடா எண்ணெயிலே போட்டுடலாம். பார்த்து போடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுவும் லைட்டா ப்ரௌன் ஆனா போதும். பட்டர் போடுறதுனால நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதுவும் எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் தட்டை பார்க்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, அதை போட்டுடலாம். தட்டைக்கு கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை, இது நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. தட்டைக்கு இதே மாதிரி பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. தட்டை மாவு எடுத்துக்கலாம். இது மேலே இதே மாதிரி ஒரு பட்டர் ஷீட் வைங்க. இதே மாதிரி ஒரு குச்சி வச்சு குட்டி குட்டி ஹோல்ஸா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தட்டை பொரிச்சிடலாம். பார்த்து போடுங்க. இதை மாற்றி போட்டுடலாம். தட்டை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். தட்டை ரெடி ஆயிடுச்சு. தட்டையும் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. ஸ்டார் அச்சுலயும் முறுக்கு செய்யலாம். ஸ்டார் அச்சு முறுக்கு போட்டுடலாம். ஸ்டார் அச்சுல போட்டதை எடுத்துடலாம். ஸ்டார் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுவும் எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. அவ்வளவுதான், 4 வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு சத்தான ஸ்நாக்ஸ் செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டேஸ்டான சமையலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.